Taste the Daily. ஆட்சிக்கு வந்து 40 மாதங்கள் கடந்த பின்பும் வடிகால் வாய்க்கால்களை அமைக்காத ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து எழுந்து மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். ஆட்சி பொறுப்பேற்று 40 மாத காலமாக இந்த மழைநீர் வடிகால் பணியை மேற்கொள்ளாமல் இருக்கின்ற திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு மாதத்திற்கு பின்பு வடகிழக்கு பருவமழை துவங்க இருக்கின்றன. இனியாவது இந்த அரசு கும்பகர்ண தூக்கத்திலிருந்து விழித்து வேகமாக துரிதமாக மழைநீர் வடிகால் பணியை நிறைவேற்றப்பட வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலோடு வாரிசு அரசியலுக்கு தமிழக மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள். இன்பநிதி அமைச்சராக வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் திமுக அமைச்சர்கள் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அமைச்சர்களே, திரு உதயநிதியினுடைய மகன் இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அடிமையாக இருக்கின்ற காட்சி தான் திமுகவிலே பார்க்கின்றோம். அதே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் மக்கள். உச்சநீதிமன்ற நிபந்தனைகளை செந்தில் பாலாஜி மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படுமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. நிபந்தனைகளை காவல்துறை கண்காணிக்குமா என்ற சந்தேகம் எழுவதாகவும் பேட்டி. திமுகவில் மூத்த தலைவர்கள் பலர் இருக்கும்போது உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் முதல்வர் பதவியா எனவும் பேட்டி. சென்னை அசோக் நகரில் கிடப்பில் போடப்பட்ட மழைநீர் கால்வாயில் தவறி விழுந்து உயிரிழந்த ஐயப்பனின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஆழ்ந்த இரங்கல். இளைஞர் மரணத்திற்கு தமிழக மக்கள் மீது சிறிதும் அக்கறை இல்லாத குடும்ப நலனையே பிரதானமாக கொண்ட ஸ்டாலின் தான் முழு பொறுப்பு என்றும் காட்டம். உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் தவறிழைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனி இதுபோன்ற நிகழ்வு எங்கும் நடைபெறாவண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். நடிகர் ரஜினிகாந்த் திடீர் உடல்நலக்குறைவால் சென்னை 1000 விளக்கில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதி. வயிற்றில் ஏற்பட்ட அசௌகரியம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல். பருவமழை தொடங்க உள்ள நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நிறைவடையாத மழைநீர் வடிகால்வாய் பணிகள். பல இடங்களில் பள்ளங்கள் மூடப்படாமல் ஆபத்தான நிலையில் இருப்பதால் கோமாவில் உள்ள ஸ்டாலின் அரசு எப்போது கண் விழிக்கும் என மக்கள் காட்டமான கேள்வி. எடுத்து வந்து வேலையை முடிச்சிடணும். பக்கத்தில் வீடு இல்லைன்னா நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணுறது பரவாயில்ல. வீடு இருக்குது, குழந்தைங்க போய் விழுந்துட்டு நாளைக்கு 4 குழந்தையா விழுந்திருந்தாலும் இந்த மாதிரி தானே வந்தாங்க. நேற்று விழுந்தோன்னே எல்லாருமே வந்தாங்க, போயிடுச்சு, எடுத்துன்னு போயிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. இதுக்காக இந்த ஏரியாவில் வந்து குழந்தைங்க நிறைய இருக்குது. எல்லாம் வேலைக்கு போகிறவங்க, காலையில் போனால் சாயங்காலம் தான் வருவோம். குழந்தைங்கள பார்த்துக்கிறது எங்களால் முடியாது. அதுங்க வீட்டில் தான் இருக்கோம். விளையாடி போய் பெரியவங்களே தவறி விடுறாங்கன்னா குழந்தைங்க விழுதுக்கு நாங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய கேப்புங்க இருக்குது சுற்றி சுற்றி. அதில் ஒரு கவர் பண்ணவே இல்லை அந்த இடத்த. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? நாங்கள் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இந்த வழியாக தான் போகிறாங்க, இந்த வழியாக தான் வராங்க. பெரியவங்களும் போயிட்டு வயசானவங்களும் போயிட்டு நடந்து வந்துன்னு இருக்காங்க. இதை கூடிய சீக்கிரம் நல்லபடியாக இது பண்ணி முடிச்சு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பயப்படுறீங்களா? உங்களுக்கு பயமா இருக்கா இந்த பக்கம் வரது போறது? கண்டிப்பாக பயமாக தான் இருக்குது. ஏன்னா வண்டியில் வரோம், சில டைம் குழந்தைங்க ஓடியாருது. ஸோ அது பயமாக தான் இருக்குது. இது சென்னை சூளைமேடு உள்ளிட்ட பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் நடக்க முடியாமல் பொதுமக்கள் அவதி. மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு சாலைகளில் பள்ளம் தோண்ட விதிக்கப்பட்ட தடை என்ன ஆனது என மக்கள் கேள்வி. சென்னை அசோக் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளில் புதிதாக தோண்டப்பட்டிருக்கும் பள்ளங்களால் விபத்து ஏற்படும் அபாயம். செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு குழி தோண்ட முடியாது என்பதால் அவசரமாக பள்ளங்களை தோண்டிய மாநகராட்சி நிர்வாகம்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயத்திற்கு சீரான மும்முனை மின்சாரம் வழங்காததை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொம்மை முதல்வர் அரசை கண்டித்து முழக்கம். மும்முனை மின்சாரம் எங்கே போச்சு? மும்முனை மின்சாரம் எங்கே போச்சு? வழங்கிடு 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 சீரான மின்சாரம் வழங்கிடு சீரான மின்சாரம் வழங்கிடு. சென்னையில் கடந்த ஆண்டு 1200 ரூபாய்க்கு இருந்த மின்கட்டணம் இந்த ஆண்டு 5000 ரூபாய்க்கும் அதிகமாக வந்திருப்பதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டுமென ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். சென்னை ஈக்காட்டுத்தாங்கலில் மின்மாற்றியில் தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மின்துறை ஊழியர்கள் மாதாந்திர பராமரிப்பை முறையாக செய்யவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொருக்குப்பேட்டையில் பிஸ்மி பீப் பிரியாணி கடையில் வாங்கிய பார்சல் பிரியாணியில் பள்ளி இருப்பது தெரியாமல் சாப்பிட்ட 5 பேருக்கு உடல்நலம் பாதிப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பிரதாய ஆய்வுகளுக்கு சென்று விளம்பரம் தேடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வியாசர்பாடியில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பூக்குண்டத்தில் விழுந்த பெண் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். கை மற்றும் கால்களில் லேசான தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. திருப்பூர் மாவட்டம் தென்னம்பாளையம் பகுதியில் நடு ரோட்டில் பழுதடைந்து நின்ற அரசு பேருந்தை பொதுமக்கள் தள்ளி சென்ற அவலம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தகர டப்பா பேருந்துகளால் தினந்தோறும் அவதியடைவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் உரிய நேரத்திற்கு பணிக்கு வராததால் நோயாளிகள் மிகுந்த அவதி. ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை செயலிழந்ததா அல்லது கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா என மக்கள் ஆவேசம். நாகை மாவட்டம் பனங்குடியில் நிறுவன விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு இழப்பீடு வழங்காத CPCL நிர்வாகத்தை கண்டித்து விவசாயிகள் முற்றுகை போராட்டம். கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே 1000 ஏக்கர் விளைநிலங்களுக்குள் மழைநீர் புகுந்ததால் விவசாயிகள் கவலை. கடந்த ஆண்டு வெள்ளத்தால் உடைந்த தடுப்பணைகளை சரி செய்யாத ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் கால்வாயின் கரைகள் உடைந்ததாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையால் 10,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட உப்பள பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி பாதிப்பு. உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்டுள்ள உப்பள தொழிலாளர்கள் ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பலமுறை புகாரளித்தும் 6 மாத காலமாக குடிநீர் வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசால் குடிநீரை கூட முறையாக வழங்க முடியாதா என மக்கள் கேள்வி. திருப்பூரில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இளைஞர் கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் மதுவை ஒழிக்காத காரணத்தினாலேயே குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரத்தில் தனது தம்பியை தாயுடன் பழகிய நபர் அடித்தே கொண்டதாக சிறுமி காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார். திருமணம் மீறிய உறவில் இருந்த நபரை கைது செய்து போலீசார் விசாரணை.
புதுக்கோட்டை மாவட்டம் பனையப்பட்டியில் சிறுமியை கிண்டல் செய்தவரை தட்டி கேட்ட தந்தை படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் உறவினர்கள் சாலை மறியல். பொம்மை முதல்வர் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் அச்சமின்றி நடந்த கொலை சம்பவத்தால் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி சாலையை மறித்து போராட்டம். தங்களுடைய நிலத்தை கிராம உதவியாளர் அவருடைய பெயருக்கு மாற்றிக்கொண்டதாக கூறி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற வயதான தம்பதி. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் யாருக்குமே நீதி கிடைப்பதில்லை என பொதுமக்கள் குமுறல். சென்னை திருமங்கலம் அருகே 15 வயது சிறுமியை காதலிக்க வற்புறுத்தி தொடர்ச்சியாக தொல்லை கொடுத்து வந்த சிறுவன் கைது. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிக்கு மாணவிகளுக்கு எதிராக குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதற்கு பொதுமக்கள் கண்டனம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 10 வயது பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 28 வயது இளைஞர் போக்சோவில் கைது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளை வெளியில் அனுப்பவே அச்சமாக உள்ளதாக பெற்றோர் வேதனை. புதுச்சேரியில் 7 வயது சிறுமிக்கு சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு செய்த முதியவர். சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரில் 65 வயது முதியவர் போக்சோவில் கைது. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே திருமணம் செய்து கொள்வதாக கூறி சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவர் போக்சோவில் கைது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி வரும் அவலம். கோவை மாவட்டம் அன்னூரில் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பெண் ஆசிரியை போக்சோவில் கைது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் நிலை ஏற்பட்டுள்ள அவலம். சென்னை மாமல்லபுரத்தில் சில நாட்களுக்கு முன்னர் 500 கிலோ குட்கா சிக்கிய நிலையில் சென்னை அம்பத்தூரிலும் 500 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பறிமுதல். பொம்மை முதல்வர் ஆட்சியில் தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் குட்கா புழக்கத்தால் பாலாகும் மாணவர்கள், இளைஞர்களின் எதிர்காலம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த பேரையூரில் வாகன சோதனையின் போது 75 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கடந்த 9 மாதங்களில் மட்டும் 10 கோடியே 87 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். 9 மாதங்களிலேயே இவ்வளவு என்றால் திமுக பொறுப்பேற்றதில் இருந்து எவ்வளவு பறிமுதல் செய்யப்பட்டது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னை செயின்ட் தாமஸ் மவுண்ட் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத அவலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் மீண்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சியது தொடர்பாக ஒருவர் கைது. கள்ளச்சாராயம் மீண்டும் தலை தூக்கி இருப்பதால் நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறதா என மக்கள் கேள்வி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே விற்பனைக்காக வைத்திருந்த 40 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் கைது. சட்டவிரோத மதுபாட்டில் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கை கையில் வைத்துள்ள பொம்மை முதல்வர் என்ன செய்கிறார் என மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் ஆலாந்துறை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 22 சவரன் நகை கொள்ளை. பொம்மை முதல்வர் ஆட்சியில் வீட்டின் பூட்டை வெளியில் செல்வதற்கே அச்சமாக இருப்பதாக பொதுமக்கள் புலம்பல். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மின்சாரம் தாக்கி 5 வயது பெண் குழந்தை உயிரிழந்த பரிதாபம்.
தெருவில் உள்ள மின்கம்பத்தை பிடித்து விளையாடி கொண்டிருந்த போது மின்சாரம் பாய்ந்ததில் நேர்ந்த சோகம். திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஊழல் வழக்குகளை விரைந்து விசாரிக்க சிறப்பு நீதிபதியை நியமிக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தற்போது எம்பி, எம்எல்ஏக்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் அமர்வில் காலதாமதம் ஆவதால் அறிவுறுத்தல். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி அக்டோபர் 4ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும். அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. அரசு மருத்துவமனைகளில் உள்ள மருந்தகங்களை தமிழக அரசு முறையாக பராமரிக்கவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி. இதுகுறித்த பொதுநல வழக்கில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய ஸ்டாலின் அரசுக்கு நோட்டீஸ். ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் சுதந்திரமாக சுற்றித் திரியும் புள்ளிமான்கள் காசநோயால் உயிரிழந்து வருவதாக அதிர்ச்சி தகவல். கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் நடைபயிற்சி செல்வோருக்கும் காசநோய் பரவ வாய்ப்பு உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுமா என மக்கள் கேள்வி. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே விடியா அமைச்சர் ரகுபதிக்கு டீ கொடுப்பதற்காக மாணவியை கப்பை கழுவ வைத்த அவர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாணவ மாணவிகள் அடிமை போல் நடத்தப்படும் சம்பவங்கள் அடிக்கடி நடப்பதற்கு மக்கள் கண்டனம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையத்துக்குள் அதிகாரிகளை வைத்து பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். மழை வெள்ளத்தில் சேதமடைந்த பயிர்களுக்கு காப்பீடு வழங்காததால் ஆவேசம். திருச்சியில் ஆவணமின்றி வைத்திருந்த 33 லட்சம் ரூபாய் போலீசாரால் பறிமுதல். விடுதியில் தங்கியிருந்த இருவரிடம் தீவிர விசாரணை. கோவை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செம்மண் கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் அமைத்த குழு நேரில் விசாரணை. மாதம்பட்டி, தென்கரை, வடிவேளம்பாளையம், ஆலாந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் செம்மண் கடத்தப்பட்ட இடங்களில் ஆய்வு. திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு சேர்க்கப்பட்டது தொடர்பாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தாக்கல் செய்த ஆய்வறிக்கையில் தெளிவு இல்லை என உச்சநீதிமன்றம் அதிருப்தி. அரசியல் அமைப்பு சட்டப்படியான பதவியில் உள்ள முதலமைச்சர் கடவுளை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என காட்டத்துடன் அறிவுரை. திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு கலந்ததற்கான ஆதாரம் உள்ளதா என உச்சநீதிமன்றம் கேள்வி. விசாரணை முடிவு வருவதற்கு முன்பே ஆந்திர முதல்வர் பொதுவெளியில் பேசியது ஏன் என கிடுக்குப்பிடி. இன்னும் சில ஆண்டுகளில் சீனாவின் பொருளாதாரத்தை இந்தியா மிஞ்சிவிடும் என கலராக விளம்பரம் செய்து கொண்டிருக்கும் பாஜக. சத்தமே இல்லாமல் இந்தியர்களை பயன்படுத்தி இணைய குற்றம் வாயிலாக பொதுமக்களிடம் 6 கோடி ரூபாய் அளவிற்கு பண மோசடியில் ஈடுபட்ட சீனர்கள். இந்தியர்களில் 31% பேர் அதிக கொலஸ்ட்ராலுடன் போராடுவதாக சுகாதாரத்துறை நிபுணர்கள் கருத்து. 63% கொலஸ்ட்ரால் பாதிப்புடன் கேரளா முதலிடத்தில் உள்ளதாக சமீபத்திய ஆய்வில் தகவல். ஜம்மு காஷ்மீர் சட்டசபைக்கான 3ஆம் மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு நடைபெறும் 40 தொகுதிகளில் 24 முன்னாள் அமைச்சர்கள் உட்பட 415 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வங்கதேச அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் விரைவாக ரன்களை குவிப்பதில் இந்திய அணி அடுத்தடுத்து சாதனை. டெஸ்ட் கிரிக்கெட்டில் விரைவாக 50 ரன்கள், 100 ரன்கள், 150 ரன்கள், 200 ரன்கள், 250 ரன்கள் குவித்து அதிரடி.